ஊர் முஸ்லிம் இளைஞர்களை சிறந்தவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, இந்த சமுதாயத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த மக்சதோடு, நீயத்தோடு நம்முடைய மேலப்பாளையம் நகர மஜ்லிஸுல் உலமா சபை இளைஞர்களுக்கான இந்த தர்பியாவை ஏற்பாடு செய்து அல்லாஹுடைய பேரருளால் மேலப்பாளையம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாகவே உலகம் முழுவதும் எல்லா சமுதாயத்திலும் இளைஞர்களுடைய செயல்பாடுகள் என்பது கடந்த காலங்களை விட நல்ல விஷயங்களிலே மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய பெரும்பாலானவர்களுடைய நிலையும் அதுதான். பள்ளிவாசலோடு, மார்க்கத்தோடு தொடர்புடைய இளைஞர்கள் எண்ணிக்கையிலே சதவீதத்திலே மிக குறைவாகவே இருக்கிறார்கள். மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல், மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்களை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல், எதற்காக வாழ்கிறோம், நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழக்கூடிய நிலையில் அதிகமான இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் என்ற நம்முடைய மார்க்கம் என்பது இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த மார்க்கம். நம்மை சிறந்தவர்களாக, மேன்மக்களாக மாற்றுவதற்கான எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா வழிகாட்டுதல்களையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கம் விட்டு வைக்கவில்லை. நாம் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதிலிருந்து, எப்படி நகம் வெட்ட வேண்டும் என்பதிலிருந்து, சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து மிக பெரும் விஷயம் வரை அனைத்திற்குமான மிக தெளிவான வழிகாட்டுதல்களை, கலாச்சாரங்களை, பண்பாடுகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். பேச்சுக்களிலேயே, வழிகாட்டுதல்களிலேயே, உலகத்தில் எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது, வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பேச்சுக்களிலேயே, கருத்துக்களிலேயே மிகச்சிறந்த பேச்சு, மிகச்சிறந்த கருத்து கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள். இரண்டாவது சொல்லுவார்கள், வ கைருல் ஹதி ஹதி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களிலேயே, பண்பாடுகளிலேயே, நாகரீகங்களிலேயே மிகச்சிறந்த நாகரீகம், மிகச்சிறந்த பண்பாடு, மிகச்சிறந்த ஒழுக்கம் நிறைந்த கலாச்சாரம் ஹதி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த கலாச்சாரம், பண்பாடு தான் உலகத்திலே மிகச்சிறந்தது. கையிலே வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்யிக்கு அலைகிறான் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோன்றுதான் இன்றைக்கு மிகச்சிறந்த வாழ்வியலை நாம் கையில் வைத்துக்கொண்டு வேறு எங்கெங்கெல்லாமோ நாம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லது பின்பற்றி கொண்டிருக்கிறோம். கலாச்சாரம் என்ற பெயரிலே, பண்பாடு என்ற பெயரிலே இன்றைக்கு இந்த உம்மத்தினுடைய, இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள்
வெவ்வேறு திசைகளிலே சிதறி கிடக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். நமக்கான உண்மையான மரியாதை என்பது, நன்றாக மனதில் பதித்துக் கொள்ளுங்கள், நமக்கான உண்மையான மரியாதை என்பது, நம்முடைய உண்மையான கண்ணியம் என்பது நம்முடைய தீனில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த தீனை விட்டுவிட்டு இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களை அல்லது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை விட்டுவிட்டு வேறு கலாச்சாரங்கள், வேறு பண்பாடுகள் இவற்றின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்புமேயானால் நாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை வாழ்க்கையில சந்தித்தே தீருவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் பாலஸ்தீனம் சஹாபாக்களால் வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த பாலஸ்தீனம் என்ற நாட்டை பற்றி தெரியாதவர்கள் இங்கு யாரும் இருக்க முடியாது. ஒரு 15 மாதம் அங்கே ஒரு போர் நடந்து இன்று காலையிலிருந்து தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அது தனி சப்ஜெக்ட். அது சஹாபாக்களுடைய காலத்தில் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியினுடைய தலைமையின் கீழ் அந்த பலஸ்தீனம், அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல், இது எல்லாம் முஸ்லிம்களால் கைப்பற்றப்படுகிறது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அதுவரை கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய கையில் வைத்திருந்தார்கள். அது சர்ச்சாக இருந்தது. இப்போது முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள். அதனுடைய அதிகாரம் முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய கைகளுக்கு வந்து சேருகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிர்வகித்துக் கொண்டிருந்த, பராமரித்துக் கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் படை தளபதி அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த ஆலயம் மிக புனிதமானது. இந்த ஆலயத்தை, இதனுடைய சாவியை, இதனுடைய பொறுப்புகளை உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம். ஆனால் இதை பெறுவதற்கு உங்களுடைய தலைவர், உங்களுடைய ஹலீஃபா உமர் அவர்கள் நேரடியாக இங்கு வந்து தன்னுடைய கரங்களால் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த பாதிரியார்கள் சொல்லுகிறார்கள். இதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து புறப்பட்டு தன்னுடைய உதவியாளர் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மதீனாவில் இருந்து புறப்பட்டு பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஜெருசலம் நகரை வந்து அடைகிறார்கள். வந்து அந்த பொறுப்புகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். அது பள்ளிவாசலாக மாற்றப்படுகிறது. இந்த பெரிய வெற்றியை, பாலஸ்தீன வெற்றி என்பது மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிறிஸ்தவர்களிடமிருந்து மீட்டெடுத்தது என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி காட்டிய அந்த சஹாபாக்களுடைய படைப்பிரிவு, அந்த படைப்பிரிவுக்கு முன்னால் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இது அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, இந்த உம்மத்திலே கடைசி வரை பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்குமான உபதேசமாக இது சொல்லப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த படை வீரர்களை பார்த்து, நஹ்னு கௌமுன், நாமெல்லாம் ஒரு கூட்டம், நாமெல்லாம் ஒரு கூட்டம். அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாம ஒரு காலத்துல அரபு நாட்டில் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு கட்டுப்பாடு இல்லாத, ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி எல்லாமோ நாம் நம்முடைய மனோ இச்சைகளின்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்பு நமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தான். நஹ்னு கௌமுன், நாம் ஒரு கூட்டம். அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மூலமாக, இந்த மார்க்கத்தின் மூலமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை கண்ணியமிக்கவர்களாக மாற்றி இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றி, இந்த உலகமே நம்மளை மதிக்குதுன்னு சொன்னா அதுக்கான காரணம் இது எல்லாமே இந்த தீனின் மூலமாக
அந்த தீனின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டதன் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தீனை விட்டுவிட்டு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், வழிகாட்டுதல்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு வழியில் நமக்கு கண்ணியம் கிடைக்கும் என்று ஒருவேளை நாம் தேடி போனால், மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் அல்லது மேலை நாடுகளுடைய பண்பாடு, அவர்கள் அணிவது போன்று உடை அணிவது, அவர்கள் நடப்பது போன்று நடப்பது, அவர்கள் பேசுவது போன்று பேசுவது, நமக்கு அல்லாஹ் இந்த தீனை கொண்டு கண்ணியத்தை தந்திருக்கிறான், இந்த தீனுடைய ஒழுக்கங்களை விட்டுவிட்டு வேறு கலாச்சாரங்களின் மூலமாக, வேறு பண்பாடுகளின் மூலமாக நமக்கு கண்ணியம் கிடைக்கும் என்று நாம் தேடி போனால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதல்லன் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவான். இந்த மார்க்கத்தை கொண்டுதான் உங்களுக்கான கண்ணியம், உங்களுடைய இஸ்ஸத் எல்லாமே இந்த தீனை கொண்டுதான் உங்களுக்கு. இதை விட்டு வேறு வழியில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் என்று நீங்கள் தேடி போவீர்களேயானால் அதல்லன் அல்லாஹ், உங்களுக்கு இழிவைத்தான் அல்லாஹ் தருவான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த உம்மத்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், உலகளாவிய இஸ்லாமிய பேரறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை நாம் விட்டுவிட்டோம், அந்த பண்பாடுகளை நாம் விட்டுவிட்டோம், மேலை நாட்டு கலாச்சாரங்களும் மாற்றார்களுடைய பண்பாடுகளும் அதில்தான் கண்ணியம் இருக்கிறது என்று நம்முடைய சமுதாயம் தேடி போக ஆரம்பித்து விட்டது. அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் அதல்லன் அல்லாஹ்வால் இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம் பார்க்கப்படுகிறோம் என்று உலகளாவிய மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். நம்மை சிறந்தவர்களாக, இஸ்ஸத்துடையவர்களாக மாற்ற வேண்டும் என்பதனுடைய நோக்கம்தான் இந்த தர்பியாவினுடைய நோக்கம். மஜ்லிஸுல் உலமா இதற்காக மேலப்பாளையம் முழுவதும் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முயற்சிக்கான பலனை நமது ஊர் இளைஞர்கள் மூலமாக அல்லாஹ் முழுமையான முறையில் வெளிப்பட வைப்பானாக. வெவ்வேறு தலைப்புகளிலே ஒவ்வொரு இடங்களிலும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இலக்குகள், நம்முடைய லட்சியங்கள் எப்படி இருக்க வேண்டும், இளைஞர்களாக நாம் இருக்கின்ற போது நம்முடைய இலக்குகள், லட்சியம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் பேசினோம். இந்த உம்மத்திற்கு, இந்த உம்மத்தினுடைய இளைஞர்கள் செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் என்ற தலைப்பிலெல்லாம் பேசினோம். இப்போது நாம் பேச வந்திருக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமானது. உளப்பரிசுத்தம், உள்ள தூய்மை. இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஒரு மனிதனை சிறப்புக்குரியவனாக மாற்றுவதற்கு மிக முக்கியமாக இருப்பது தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உள்ள பரிசுத்தம் தான். உள்ளம் சரியாக இருந்தால்தான் ஈமான் சரியாக இருக்கும். உள்ளம் சரியாக இருந்தால்தான், உள்ளத்தினுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால்தான் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய செயல்பாடுகள் இவை எல்லாம் நம்முடைய உள்ளத்தை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யஸ்தகீமு ஈமானுஹு இல்லா யஸ்தகீம கல்புஹு. கல்பு என்ற உள்ளம் சரியாகும் வரை உங்களுடைய ஈமான் சரியாகாது என்பார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத். ஈமான் சரியாக வேண்டுமானால் அதற்கு அடிப்படை இதயம் சரியாக இருக்க வேண்டும், கல்பு தூய்மையானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் முழுமையடைய வேண்டுமானால் இன்னமல் அஅமாலு பின்னியாத், உங்களுடைய உள்ளத்தின் எண்ணங்கள், நோக்கங்கள், குறிக்கோள்கள் சரியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது கல்பு, உள்ளம். ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் அவனை விட சிறந்தவர் உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா.
தன்னுடைய உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். உலகத்திலே உண்மையான வெற்றி என்பது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. யௌமுல் ஆஹிரா, மறுமையினுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய ஈமானினுடைய நம்பிக்கையின் ஒரு பகுதி. நம்முடைய மௌத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. மௌத் என்பது இந்த உலகத்தின் கண்களை விட்டு நம்மை மறைக்கிறது, அவ்வளவுதான். உண்மையான நிலையான வாழ்க்கை என்பது அந்த மௌத்துக்கு பின்னால் தான் அது துவங்குகிறது, ஆரம்பிக்கிறது. அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் யார் வெற்றி பெறுவார், யாருக்கு மறுமையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது குறித்து குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பட்டியலிடுகிறான், சொல்லுகிறான். அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது நமக்கெல்லாம் தெரியும், நாளை மறுமையில் நமக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், அந்த நாளுடைய நிலை எப்படி இருக்கும்? உலகத்தில் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம உம்மா வாப்பா நம்மளுக்கு உதவி செய்யலாம், அல்லது கூட பிறந்த சகோதரர்கள் உதவி செய்யலாம், அல்லது ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் என்ன செய்யலாம், ஏதாவது உதவி செய்யலாம், குறைஞ்சபட்சம் ஆறுதலாவது சொல்லலாம். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கவலை அது மறைவதற்கான வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஆசுவாசப்படுத்தலாம், ஆறுதல் தரலாம். ஆனால் மறுமையினுடைய நிலை அப்படி இருக்காது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதரும் அவனுடைய உடன் பிறந்த சகோதரனை பார்த்து விலகி ஓடுவான். வ உம்மிஹி, அவனை பெற்றெடுத்த தாயை பார்த்து கண்டும் காணாமல் செல்வான். வ சாஹிபத்திஹி வ பனீஹி, அவனோடு இன்பத் துன்பங்களில் ஒன்றாக இணைந்து ஒரே வீட்டில் குடும்பம் நடத்திய அவனுடைய மனைவியை பார்த்து விலகி ஓடுவான். அவன் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அவனை பார்த்து விரண்டோடுவார்கள். அந்த நாளுடைய நிலை எப்படி இருக்கும்? எங்க என்னிடமிருந்து என் தந்தை என் வாப்பா நன்மைகளை கேட்டு விடுவாரோ என்று நான் என் தந்தையை பார்த்து விரண்டோடுவேன். என் கணவன் எங்கே என்னிடத்தில் இருந்து நன்மையை கேட்டு விடுவானோ என்று ஒரு மனைவி கணவனை கண்டும் கல்லாமல் செல்வார்கள். அந்த நாளில், அந்த நாளுடைய நிலை இது குர்ஆன் சொல்கிறது. இந்த நாளில் யார் வெற்றி பெறுவார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூனுன், மறுமை நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது அல்லவா, அந்த நாளில் லா யன்ஃபஉ மாலுன், உலகத்தில் நீங்க தேடி தேடி சம்பாதித்த உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு எந்த பலனையும் தராது. உலகத்துல காசு இருந்தா எதையும் சாதிக்கலாம். இந்தியா மாதிரி நாடுகள்ல நீதியை கூட விலைக்கு வாங்கிடலாம், இங்க அல்லாஹ் சொல்றான், லா யௌம லா யன்ஃபஉ மாலுன், நீங்க தேடி தேடி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மில்லியன் அல்லது பில்லியன் கணக்கான உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் அந்த நாளில் உங்களுக்கு பலன் தராது. வலா பனூனுன், நீங்க பெற்றெடுத்து வளர்த்த உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பலன் தர மாட்டார்கள். எது பலன் தரும்? அல்லாஹ் சொல்றான், இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு யார் அந்த நாளில் வந்து நிற்கிறாரோ அவருக்கு அவருடைய அந்த தூய்மையான உள்ளம் பலன் தரும். பொருளாதாரத்தை வைத்து அங்கே வெற்றி பெற முடியாது, பிள்ளைகளை வைத்து வெற்றி பெற முடியாது. அங்கே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அங்கே யார் வெற்றி பெறுவார்? இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், பரிசுத்தமான உள்ளத்தோடு யார் வருகிறாரோ அவர் அங்கே வெற்றி பெறுவார். அப்போ உள்ள தூய்மை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில நாம சிறந்தவர்களாக மாறுவதற்கான எல்லா வழிகளையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது.
அதுல முதன்மையான வழி என்னன்னா தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. நம்முடைய உள்ளம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். உள்ளம் சரியில்லை என்றால் எதுவுமே சரியா இருக்காது. இதை நான் சொல்லல, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன், அறிந்து கொள்ளுங்கள், மனிதர்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, ஒரு சின்ன சதை துண்டு. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அது சரியாக இருந்தால் உடல் முழுவதும் சரியாக இருக்கும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். இதை ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கிடலாம். மெடிக்கல் ரீதியா, மருத்துவ ரீதியாகவும் எடுத்துக்கிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். மருத்துவ ரீதியாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, இதயத்தில் நல்ல குணங்கள் இருந்தால், நல்ல பண்புகள் இருந்தால், நல்ல அஹ்லாக்குகளால் இதயம் தூய்மைப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அஹ்சனாக, அழகாக இருக்கும். உள்ளத்தில் நற்பண்புகள் இல்லாமல் தீய குணங்கள், தவறான சிந்தனைகள் இது நிறைந்திருந்தால் அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளும் கெட்டதாக இருக்கும் என்று இரண்டு அடிப்படையிலும் இந்த ஹதீஸை புரிந்து கொள்ளலாம். ஆக உள்ளம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள்ல அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு உதாரணம், மனிதர்களுடைய கல்ப் அப்படிங்கிற நம்முடைய இதயம் இருக்கா இல்லை, இந்த உள்ளத்துக்கு நஃப்ஸுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல் கல்பு மலிக்குன், கல்ப் இருக்குத இதயம், இந்த இதயம் அரசனை போன்றது. மற்ற உறுப்புகள் எல்லாம் அந்த அரசனுடைய படை வீரர்களை போன்றவை. கல்பு தான் அரசன். மற்ற உறுப்புகள், நாக்கு, பார்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்கள், காதுகள், கைகள், காலு, இது போன்ற மற்ற உறுப்புகள் அனைத்தும் கல்பு என்ற அந்த அரசனுடைய படை வீரர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய உதாரணம். அதற்கு அடுத்து சொல்வார்கள், ஃபைதா தாபல் மலிக்கு தாபத் ஜுனூதுஹு, அரசன் சரியாக இருந்தால் படை வீரர்கள் சரியாக இருப்பார்கள். கல்பு சரியாக இருந்தால் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். வஇதா ஃபஸதல் இதா ஹாபல் மலிக், அரசன் கெட்டுவிட்டால் ஹாபத் ஜுனூதுஹு, அவனுடைய படை வீரர்களும் கெட்டு. கல்பு சரியில்லை என்றால் அவனுடைய செயல்பாடுகளும் சரியாக இருக்காது, மோசமாக இருக்கும் என்பார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மனித வாழ்க்கையினுடைய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனித வாழ்க்கையினுடைய போராட்டங்கள்ல மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுமா? வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். படிக்கிறதுக்காக வேண்டி ஒரு போராட்டம், சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஒரு போராட்டம், கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு போராட்டம், அதுக்கு பின்னாடி அந்த குடும்பத்தை நடத்தி பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்காக வேண்டி ஒரு போராட்டம். வயசானதுக்கு பின்னாடி உடல்ல பல்வேறு விதமான நோய்கள், இடர்பாடுகள், அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி ஒரு போராட்டம். மனிதர்களுடைய வாழ்க்கையே போராட்டம் தான். இப்படி மனிதர்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்கள்ல மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுமா? மிகப்பெரிய போராட்டம் எது? யாராவது சொல்லுங்க பாப்போம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய போராட்டங்கள்ல மிகப்பெரிய போராட்டம் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
நல்ல வழியில கல்ப பக்குவப்படுத்துறது இருக்கா இல்லையா, இதுதான் மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, லம்மா ரஜஉ மின் கஸ்வதி தபூக், நாங்க தபூக் போருக்கு போயிட்டு தபூக் போரை முடிச்சிட்டு அங்கிருந்து மதீனாவை நோக்கி திரும்ப வந்து கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் சந்தித்த போர்க்களங்கள்ல ரொம்ப சிரமமான போர்னு எடுத்துக்கிட்டோன்னா, போருக்கான பயணம் என்று பார்த்தா இந்த போர் தான், தபூக் போர். நீண்ட நெடிய தூர பயணம், கடுமையான கோடை காலம், மதீனாவுல பெரிய அளவுல பஞ்சம் ஏற்பட்டிருந்த ஒரு சூழல், வாகன வசதி குறைவான ஒரு பயணம், ரொம்ப சிரமப்பட்டு அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள்ல தபூக் போருக்கான பயணமும் ஒன்று வரலாற்றில் எழுதுவார்கள். அந்த போருக்கு போயிட்டு நாங்க திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு வர்றோம். ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர், 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒருத்தர் ஒட்டகத்தை பிடிச்சி நடந்துகிட்டே வருவாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு பின்னாடி அவர் ஏறணும், ஒருத்தர் கீழே இறங்கணும். இந்த மாதிரி ரொம்ப சிரமமான பயணத்தை முடிச்சு நாங்க மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர், இப்போது நாம் சிறிய போரில் இருந்து பெரிய போரை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறோம். தபூக் போரை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை இது, சின்ன போரை முடிச்சிட்டு பெரிய போரை நோக்கி நாம் திரும்பி கொண்டிருக்கிறோம். அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, வஹல் ஹுனாக ஜிஹாதுன் அஅஸமு மின் ஜிஹாதில் குஃபார், யா ரசூலுல்லாஹ், கையில வாளை எடுத்துக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு குஃபார்களான காஃபிர்களான எதிரிகள்கிட்ட நேருக்கு நேர் சண்டையிடுவதை விட ஒரு பெரிய ஜிஹாது, ஒரு போராட்டம் இருக்க முடியுமா? நாம வெட்டுனா அவன் இறந்து போவான், ஒருவேளை அவன் வெட்டுனா நாம இறந்து போயிருவோமா, வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமா? ஆயுதத்தை கொண்டு எதிரியை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய இந்த போராட்டம் உயிர் போயிருவாங்க. இதைவிட ஒரு பெரும் போராட்டம் ஒன்று இருக்க முடியுமா? நாம அப்படிப்பட்ட ஒரு போரை முடிச்சிட்டு நாம திரும்ப வந்துட்டு இருக்கோம். குஃபார்களோடு ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு நாம திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் நாம் சிறிய யுத்தத்தில் இருந்து பெரிய போரை நோக்கி சொல்கிறோம்னு சொல்றீங்களா? அதை விட பெரிய போர் என்ன இருக்க முடியும் கேட்கும் போது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிஹாதுன் நஃப்ஸ், உங்களுடைய கல்போடு, கல்பில் ஏற்படக்கூடிய எண்ணங்களோடு நீங்கள் போராடி அதை கட்டுப்படுத்துவது. வாள ஆயுதங்களை எடுத்துட்டு போய் எதிரியை நீங்கள் கட்டுப்படுத்துவதை விட, வெற்றி கொள்வதை விட, உங்களுடைய கல்பை நல்ல வழியிலே பழக்கப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள், அந்த போராட்டம் தான் ஜிஹாதுல் அக்பர். அதான் மிகப்பெரிய போராட்டம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்முடைய எதிரிகள், நம்முடைய மிகப்பெரிய எதிரிகள்னு சொல்லி 3 எதிரிகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. 3 எதிரிகள் நம்முடைய மிகப்பெரிய எதிரி. அதுல முதல் எதிரி யாருன்னா ஷைத்தான். ஷைத்தான் மனிதர்களுடைய முதல் எதிரி, நம்மளை வழி கெடுக்கிறதுக்கு. அதுதான் அவனுடைய முழு நேர வேலையே, அதுதான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும் போது ரொம்ப ரொம்ப தெளிவா அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி சொல்றான், அவன் உங்களுடைய பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். முதல் எதிரி யாரு? ஷைத்தான். 2வது எதிரி யார் தெரியுமா? 2வது எதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய கல்பு, உங்களுடைய இதயம் தான் உங்களுடைய 2வது பெரிய எதிரி. அதுவுக்க நஃப்சுல்லதி பைன ஜம்பைக்க, நீங்க உலகத்துல சந்திக்கக்கூடிய எதிரிகள்ல மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? உங்களுடைய 2 ஜம்பைன், 2 புஜங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நஃப்ஸ் என்ற கல்பு, உள்ளம் என்ற
அந்த எதிரி தான் உங்களுடைய எதிரிகளில் மிகப்பெரிய எதிரி. யார் சொல்லுவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாமா இப்னுல் ஜௌசி மிகப்பெரிய இமாம், ஏராளமான கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க, முதல் எதிரி ஷைத்தான், ரெண்டாவது எதிரி நஃப்ஸுங்கிற இதயம், மூன்றாவது எதிரி அஸ்ஸதீக்கு சூ, கெட்ட நண்பன், வாழ்க்கையை நாசமாக்கிடுவான், வாழ்க்கையை நாசமாக்கிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸுஹ்பத்து முஅஸ்ஸிரத்துன், உங்களுடைய நட்பு என்பது, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது உங்களிடத்தில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடியது. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. நாம யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோமோ அவர்களுடைய குணங்களும் நம்முடைய கல்பில் பிரதிபலிக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. அம்மா பாப்பா சொல்ல கேட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது ஒரு நல்லவர்களாக இருக்கிறாங்க. காலேஜுக்கு போனதுக்கு பின்னாடி அங்க ஒரு சில நட்புகள், அதுக்கு பின்னாடி அந்த வாழ்க்கையே அப்படியே மாறுது. பள்ளி பக்கம் வர்றதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல, தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுஹபத்து முஅஸ்ஸிரத்துன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்பது உங்களிடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வரும், அர்-ரஜ்லு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பன் எந்த வழியில் இருக்கிறானோ அந்த வழியில்தான் இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் எந்த வழியில் இருக்கிறானோ அந்த வழியில தான் ஒருத்தன் இருப்பான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது, நட்பு வைக்கும்போது யாரை உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து சிந்தித்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அப்போ கெட்ட நண்பன் முதல் எதிரி, ஷைத்தான் நம்முடைய எதிரி, மூன்றாவது நம்முடைய நஃப்ஸ். அப்போ இந்த மூன்று எதிரிகள், அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த மூன்று எதிரில மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? மிகப்பெரிய எதிரி யாரு? ஷைத்தான், நஃப்ஸுங்கிற நம்முடைய கல்பு, மூணாவது கெட்ட நண்பன். இந்த மூணு எதிரிகள்ல மிகப்பெரிய எதிரி யார்? மிகப்பெரிய எதிரி யாருன்னா நஃப்ஸு தான். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சில கட்டத்துல ஒண்ணு நம்மளை விட்டுட்டு அவங்க பிரிஞ்சிருவாங்க, அல்லது வேற ஏதாவது சூழ்நிலையால அவங்கள விட்டு நாம பிரிஞ்சிருவோம். ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் ஒரு பிரிவு, காலேஜில் ஏற்படக்கூடிய நட்பு அதுல ஒரு பிரிவு, அதுக்கு பின்னாடி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள் அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனும் ஒரு எதிரி. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளை கொண்டு நம்ம கிட்ட வராம அவனை நாம விரட்டிட முடியும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சாப்பிடும்போது ஷைத்தான் நம்ம கூட இருக்கக்கூடாது. நாம என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யார் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகிறாரோ அவருடைய தட்டில் அவரோடு சேர்ந்து ஷைத்தானும் சாப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாத்ரூம்குள்ள போறோம், டாய்லெட்குள்ள போறோம், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ். அப்ப ஷைத்தானை விட்டு நாம தூரமாகுவதற்கு அல்லது ஷைத்தானை நம்மளை விட்டு விரட்டுவதற்கு சில துஆக்கள் இருக்குது, சில வார்த்தைகள் இருக்குது. அவன் கூட தூரமா போயிடுவான். ஆனால் அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஆனா இந்த நஃப்ஸ்னு ஒரு விரோதி இருக்கானா இல்லையா, அவனை விட்டு நீங்களும் தூர போக முடியாது, அவனும் உங்களை விட்டு தூரமா போக மாட்டான். எந்த வார்த்தையை கொண்டோ எந்த விஷயத்தை கொண்டோ அவனை நீங்க தள்ளி வைக்க முடியாது. அவன் உங்க கூட தான் இருப்பான். உங்களுடைய ரெண்டு ஷோல்டருக்கும் இடையில
அவன் இருந்துகிட்டே இருப்பான், புஜங்களுக்கு மத்தியில் இருந்துகிட்டே இருப்பான். அதனால இவனுடைய விஷயத்தில், இந்த கல்பினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நினைப்போம் பல நேரங்கள்ல எந்த தப்புமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா நம்முடைய மனசு இருக்கா இல்லையா, அது மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி, ஒரு ஆசையை ஏற்படுத்தி அதை செய்ய வச்சிரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய விரோதிகளிலேயே மிகப்பெரிய விரோதி யாருன்னா உங்களுடைய நஃப்ஸ், கல்புன்னு சொன்னாங்க. அதை சரிப்படுத்திட்டா அவனை விட சிறந்தவன் வேற யாருமே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய கல்புக்கு உன்னுடைய அச்சத்தை நீ தருவாயாக, என்னுடைய கல்பில் தக்வா என்ற உன்னுடைய பயத்தை நீ போடுவாயாக. வஸக்கிஹா, என்னுடைய கல்பை, என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. அந்த ஹைரும் மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா, அந்த இதயத்தை தூய்மைப்படுத்துபவர்களில் நீதான் சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்புல யா அல்லாஹ் உன்னை பற்றிய பயத்தை தந்துரு, தீய குணங்கள், தீய சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள் இதையெல்லாம் விட்டு என்னுடைய கல்பை நீ பரிசுத்தப்படுத்தி விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஹுசைன் இப்னு உபைத் ஒரு சஹாபி, அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது துஆவை கற்றுத்தாருங்கள் என்று நான் நபியிடத்தில் கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்று தந்தார்கள். அது என்ன துஆ? அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வக்னி ஷர்ரி நஃப்ஸி, இறைவா எனக்கு நேரான பாதையை நீ காட்டுவாயாக, நஃப்ஸுடைய என்னுடைய உள்ளத்தினுடைய கல்பினுடைய தீங்கில் இருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. இந்த துஆவை நீங்க ஓதிட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் சொல்லி ஹுசைன் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ்ல இருக்கு. அப்போ கல்பை பரிசுத்தப்படுத்துவதற்கு அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான். கல்பை பொறுத்த வரைக்கும், இதயத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய அடிப்படையில கல்பை பொறுத்த வரைக்கும் 7 விதமான கல்பு இருக்கு. இதயங்கிறது ஒண்ணுதான், உள்ளம் நஃப்ஸுங்கிறது ஒண்ணுதான். ஆனா அதனுடைய தன்மைகளை பொறுத்து பேரு வேறுபடும். இப்போ தண்ணிங்கிறது ஒண்ணுதான், உப்பா இருந்தா கடல் நீருன்னு சொல்றோம், அப்படித்தானே? வானத்துல இருந்து வந்தா மழை நீருன்னு சொல்றோம், பூமியில இருந்து வந்தா ஊற்று நீருன்னு சொல்றோம், மலையில இருந்து வடிஞ்சி ஓடி ஆறு வழியா வந்தா ஆற்று நீருன்னு சொல்றோம். தண்ணிங்கிறது ஒண்ணுதான். அதனுடைய தன்மை, அதனுடைய அந்த தன்மையை பொறுத்து அதுக்கு எப்படி வேறு வேறு பேர் இருக்கோ அதே போல கல்புங்கிறது ஒண்ணுதான். ஆனா அந்த கல்பினுடைய தன்மையை பொறுத்து அந்த கல்புக்கு வேறு வேறு பெயர் இருக்கு. 7 வகையா இருக்கு. அதுல 3 மட்டும் நான் சொல்றேன். இந்த 3 நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 3ல எப்படிப்பட்ட கல்பாக நம்முடைய கல்பை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்கிருந்து எழுந்து போகும்போது நாம உறுதி செஞ்சுட்டு போகணும். 3 விதமான இதயம் கல்பு இருக்கு. நம்முடைய கல்பை நாம் எப்படிப்பட்ட கல்பாக, இதயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோட, உறுதியோட தான் இந்த பள்ளிவாசலை விட்டு நீங்க வெளியே போகணும். முதல்ல என்ன தெரியுமா? அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா, அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற நஃப்ஸ், உள்ளம். அப்படின்னா என்ன? எந்த சந்தர்ப்பத்திலையும் பாவத்தின் பக்கம் சாயாத இதயம். எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்போதும் அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை. எந்த சூழ்நிலையிலையும் பாவத்தின் பக்கம் சாய்ந்து விடாத உள்ளம். இதுக்கு பேர் தான் நஃப்ஸே முத்மஇன்னா. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த கடற்கரைகளுக்கு நம்ம போயிருக்கும் போது பார்த்திருப்போம். இந்த கடற்கரை ஓரங்கள்ல சில பீச்சில் பாறை இருக்கும்,
அப்படித்தானே? கன்னியாகுமரி, இங்க நம்ம கன்னியாகுமரி பார்க்காத போகாத யாரும் இருக்க முடியாது. அங்க பார்த்தோம்னா அந்த கடற்கரை ஓரங்கள்ல வந்து இந்த நப்சே முத்துமைன்னா, பாவங்களுக்கு வளைந்து கொடுக்காத, பாவங்களின் பக்கம் சாயாத உள்ளம், அதுக்கு உதாரணம் தான் இது. கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறைகளை போல நம்ம பார்த்துருப்போம். அலை வந்து வந்து மோதிக்கிட்டே இருக்கும், அந்த பாறையில மோதிக்கிட்டே இருக்கும். இரவு பகல் 24 மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அலைகள் வந்து அந்த பாறையில மோதிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த பாறை அசையாம அங்கே அப்படியே இருக்கும். பார்க்கறோமா இல்லையா? அது போலதான் நப்சே முத்துமைன்னா என்ன அப்படின்னா, எவ்வளவு பாவங்கள் சூழ்ந்து இருந்தாலும், எவ்வளவு தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி தேடி வந்தாலும், இந்த தப்பை நம்ம செஞ்சா நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு தவறுகள் சூழ்ந்து வந்தாலும் எதன் பக்கமும் திரும்பாத, சாயாத, மீண்டு விடாத அந்த உள்ளம், அதுக்கு பேர் தான் நஃப்சுல் முத்துமஇன்னா. நஃப்சுல் முத்துமஇன்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்பை எல்லாம் நமக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. இந்த கல்பு ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி, ஹராம்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி, அதன் பக்கம் சாயாத கல்பு ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா, அவனுடைய சிந்தனைகள் ரொம்ப உயர்ந்ததா இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அழகா இருக்கும், அவனுடைய வாழ்க்கையே இந்த உலகத்துக்கான ரஹமத்தாகவே மாறிடும். சிந்தனை எப்படி மாறும் தெரியுமா? இமாம் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மஹுல்லாஹ், மஅரூஃபுல் கர்ஹி மிகப்பெரிய இறைஞர், மிகப்பெரிய அறிஞர். அவங்க ஒரு நாள் ஈராக் அவங்களுடைய மாணவர்களோட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் போய்கிட்டு இருக்காங்க. பாலைவன பயணம், வெயில் நேரம். அன்னைக்கு அவங்க நஃபிலான நோன்பு வச்சிருக்காங்க. இமாம் மஅரூஃபுல் கர்ஹி நஃபிலான நோன்பு வச்சிருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் பெரும்பாலும் பயணம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா இன்னைக்கு மாதிரி பைக்கு, காரு, பஸ்ஸு, ட்ரெயின் இந்த வசதிலாம் கிடையாது. ஒன்று ஒட்டகத்தில் போகணும், அல்லது குதிரையில் போகணும், அல்லது நடந்து போகணும். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் பாலைவன பகுதிகளில் தண்ணீர்லாம் அவ்வளோ இலகுவாக கிடைக்காது. அப்போ சில பேர் அங்கங்கே உட்காந்து தண்ணீர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தண்ணி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. போகிறவங்க தாகத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அதை காசு கொடுத்து வாங்கி குடிப்பாங்க. அப்போ இவங்க போகிற வழியில் ஒரு ஏழை வியாபாரி தண்ணீர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வருமானமே அதுதான். காலையில் வருவார், தண்ணியை கொண்டு வைப்பார், வித்துச்சின்னு சொன்னால் அந்த பணத்தை எடுத்துட்டு சாயங்காலம் அதை கொண்டு தான் அவருடைய குடும்பமே கழியுது. அன்னன்னைக்கு வியாபாரம் நடந்தாதான் அவருடைய குடும்பம் பசி ஆறும். அதை வச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மஹுல்லாஹ் நோன்பு வச்சிருக்காங்க, சுன்னத்தான நோன்பு. தங்களுடைய மாணவர்களை கூட்டிட்டு அந்த வழியா போகும்போது அவர் அங்க தண்ணி வித்துக்கிட்டு இருக்கிறாரு. மக்ரிபுக்கு நெருக்கமான நேரம், அசருக்கு பின்னாடி உள்ள நேரம். அந்த நேரத்துல மஅரூஃபுல் கர்ஹி மாணவர்களோட போறாங்க. அன்னைக்கு பார்க்க அவருக்கு காலையில இருந்து வியாபாரமே இல்லை. காலையில வந்தவர், சுபஹ் தொழுவிட்டு வந்தவர், ஒரு தினார், ஒரு திர்ஹமுக்கு கூட வியாபாரமே நடக்கல. ஏன்னா பயணிகள் யாரும் போகல. அந்த வழியில கொண்டு வந்த தண்ணி ஃபுல்லா அப்படியே இருக்கு. ஏதாவது வித்து காசு கிடைச்சாதான் ஏதாவது ரொட்டியோ அல்லது ஏதோ வாங்கிட்டு வீட்டில் போய் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவரும் சாப்பிட முடியும். அன்னைக்கு ₹1 கூட வியாபாரம் நடக்கல, யாரும் வரல, பயணிகள் யாரும் வரல. இந்த நேரத்தில் மஅரூஃபுல் கர்ஹி தன்னுடைய மாணவர்களோட வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த வியாபாரிக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, முதல்ல ஒரு பயண கூட்டம் வர்றாங்க, ஏதாவது நம்மள்கிட்ட வாங்குவாங்க, பணம் கிடைக்கும், இதை வச்சு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ரொட்டி ஏதாவது வாங்கி கொடுத்துடலான்னு அவர் எண்ணத்துல அவர் சொல்றாரு, தண்ணி வாங்குங்க, தண்ணி வாங்குங்கன்னு சொல்றாரு. மஅரூஃபுல் கர்ஹி நோன்பு. கூட வர்ற மாணவர்கள் அவர்களுக்கு தண்ணி தேவையில்லை, எல்லாரும் தண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க வாங்காம அந்த கடையை தாண்டி போகும்போது அப்ப அந்த வியாபாரி சொல்றாரு,
நான் ஒரு ஏழை வியாபாரி, இதன் மூலமாகத்தான் என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் கழிகிறது. என்னிடத்தில் நீங்கள் தண்ணீரை வாங்கி நீங்கள் குடியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். சில பேர் வீட்டு வாசல்ல நின்று நம்மள்ட்ட யாசகம் கேட்கும் போது ஏதாவது உதவி செய்யுங்கம்மா, அல்லாஹ் பறக்கச் செய்வான். ஏதாவது தாங்க, அல்லாஹ் நோய் நொடி இல்லாம உங்களை வாழ வைப்பான். உங்க பிள்ளைகளை எல்லாம் நல்ல விதமா ஆக்கி தருவான். அதெல்லாம் துவாக்கள், அதெல்லாம் துவாக்கள். அவர்களிடத்துல வந்து கடுகெடுக்க கூடாது, கோபமாக அவர்களை திட்டக்கூடாது. தீன் சொல்லி தருகின்ற உயர்ந்த குணம் இது. அப்ப அந்த வியாபாரி சொல்றாரு, என்னிடத்துல தண்ணி வாங்கி குடிங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அப்படியே நின்றுட்டாங்க மாரூஃபுல் கர்ஹி. நின்றுட்டு திரும்ப வந்து ரூபாயை கொடுத்து அவர்கிட்ட தண்ணியை வாங்கி, நோன்பு அன்னைக்கு நஃபிலான நோன்பு, தண்ணியை குடிச்சு நோன்பை திறந்துடுறாங்க. ஃபர்லான நோன்பு தான் முறிக்க கூடாது, நஃபிலான நோன்புகளை. அப்போ மாணவர்கள் கேட்குறாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு இதை வச்சு தான் குடும்பமே ஓடுது. யாராவது வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய இந்த துவா இருக்கா இல்லையா, அந்த துவாவை நான் பெறணுங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்றாங்க மாரூஃபுல் கர்ஹி. நஃப்ஸே முத்மஇன்னா, யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்கும், உயர்ந்த சிந்தனையா இருக்கும். உயர்ந்த, நம்ம வந்து கற்பனையே செய்து பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள். ஃபுதைல் இப்னு ஐயால், இந்த ஒரு விஷயத்தை, ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய இறைநேசர். ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கும்போது, முஹத்திஸ், ஹதீஸ் கலையின் மாமேதை, அவங்க ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் வந்து வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டி, ஃபுதைல், எனக்கு வந்து அவசரமா ஒரு 4000 தினார் தேவைப்படுது, 4000 தினார் எனக்கு நீங்க கடனா தாங்க, உங்கள்கிட்ட இருந்தா கடனா தாங்க. ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மஹுல்லாஹ் வீட்டுக்குள்ள போய், அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு, 4000 தினாரை எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்துறாங்க. அவர் சந்தோஷத்தோட பணத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ள வந்து ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தேம்பி தேம்பி அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர் உதவி கேட்டார், 4000 ரூபாய் கடன் வேணும்னு. கடனை கொடுத்தாச்சு, அவரும் சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டாரு. இதுல கவலைப்பட என்ன இருக்கு? சந்தோஷம் தானே படணும். நண்பருக்கு உதவி செஞ்சிட்டோம், அவருடைய ஒரு தேவைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை நாம வழங்கி விட்டோம் சொல்லி சந்தோஷப்படணும். ஆனா மாரூஃபுல் கர்ஹி ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மஹுல்லாஹ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ மனைவி வந்து கேட்குறாங்க, நல்ல காரியம் தானே செஞ்சீங்க, இதுக்கு சந்தோஷப்படணும், அல்லாஹ்விடத்தில் ஒரு கூலி கிடைக்கும், அவருடைய துவா கிடைக்கும், இதுக்கு நீங்க சந்தோஷம் தானே படணும், இந்த நேரத்தில் நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க பள்ளிக்கு போனா 2 பேரும் ஒன்னா தான் போவோம், வீட்டில இருந்து. நாங்க மார்க்கெட்டுக்கு போனா 2 பேரும் ஒன்னா தான் போவோம். நாங்க எங்க போனாலும், நான் என் வீட்டில் இருக்கிற நேரத்தை போக, அவர் குடும்பத்தோட கழிக்கிற நேரத்தை போக, மற்ற நேரங்கள் எல்லாமே நாங்கள் நண்பர்களாக ஒன்றாகத்தான் இருப்போம். கடைக்கு போனாலும் ஒன்றா போவோம், பள்ளிவாசலுக்கு போனாலும் ஒன்றா போவோம், தொழுகை முடிச்சுட்டு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். என்னோடைய இருக்கக்கூடிய அவர் ஒரு சிரமத்தில் இருக்கிறார், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளாமலேயே இருந்து விட்டேன். அவரா வந்து அவர் கஷ்டத்தை சொல்லி வாயை திறந்து எனக்கு கடன் வேணும், எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு அவர் வாயை திறந்து கேட்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன். எப்போதும் என் கூட இருப்பேன், ஒன்னாதான் இருப்போம். அப்ப அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன சிரமம் அப்படிங்கிறது எதையுமே நான் புரிஞ்சுக்கிட்டாம இருந்துட்டேனே. அவர் வாயை திறந்து கேட்கிற அளவுக்கு நான் நடந்து கொண்டேனே, அதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன்னு சொல்றாங்க யாரு? ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹ்மஹுல்லாஹ். அப்போ கல்புங்கிறது பாவத்தின் பக்கம் சாயாத, எவ்வளவு பாவங்கள் நம்மளை இன்னைக்கு உலகத்துல வந்து அடிக்கடி சொல்றதுதான் இது, பாவங்களுக்கான எல்லா வாசல்களும் கதவுகளும் திறந்து விடப்பட்ட உலகம் இது, அப்படித்தானே? கையில ஒரு போன் இருந்தா போதும், எல்லா ஹராமையும் செய்ய முடியும். இருந்த இடத்துல இருந்து போதைக்கு அடிமையாக முடியும் கையில போன் இருந்தா.
விபச்சாரத்துல போய் விழ முடியும் கையில போன் இருந்தா. சூதாட்டம், ஆன்லைன் ரம்மி, சூதாட்டத்துல போய் விழ முடியும். எல்லா பாவங்களையும் மார்க்கம் எதெல்லாம் பெரும்பாவம்னு சொல்லுதோ எல்லா பாவத்தையும் கையில ஒரு போனும் அதுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா எல்லா பாவங்களையும் செய்ய முடியும். அப்ப இந்த மாதிரி காலத்துல நம்முடைய கல்வை இது அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லி அதை நினைக்கும் போது அதன் பக்கம் போகாம நம்ம கட்டுப்படுத்திட்டா அந்த நஃப்ஸே முத்மஇன்னாவா மாறும், பாவத்தின் பக்கம் சாயாத இதயமா மாறும் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு நாம முயற்சி எடுக்கணும். அதற்கான உறுதியோட இங்கிருந்து போகணும். இது ஒண்ணு. நான் 3 வகை சொன்னேன். 2வது வகை இதுதான் இந்த நஃப்ஸே முத்மஇன்னா அப்படிங்கிறது. எவ்வளவு பாவங்கள் நம்மளை சூழ்ந்து வந்தாலும் எதன் பக்கமும் நாம சாயாம நம்மளை பாதுகாத்துக் கொள்றது உயர்ந்த நிலை. இதெல்லாம் தான் சஹாபாக்கள் இருந்தாங்க, இதெல்லாம் தான் தாபிஈன்கள் இருந்தாங்க. நம்ம மார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அவங்கெல்லாம் இந்த நிலையில தான் இருந்தாங்க. முதல் நிலை. 2வது நிலை என்ன தெரியுமா? நஃப்சுல் லவ்வாமா. நஃப்சுல் லவ்வாமா அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது, ஒரு ஹராமையோ ஒரு தவறையோ ஒரு பாவத்தையே செய்ய போகும்போது இது பாவம் அப்படிங்கிற உறுத்தல் உள்ள வரும். இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். ஒருவேளை அதையும் மீறி செஞ்சிட்டோம்னா அதை நினைச்சு வருத்தம் வரும் அந்த மனசுல. அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் வரும். இந்த மாதிரி வருத்தம் ஏற்படக்கூடிய உள்ளத்துக்கு பேரு நஃப்சுல் லவ்வாமா, நிந்திக்கக்கூடிய உள்ளம். லா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமான்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு தவறை செய்து விட்டால் அதை நினைத்து வருந்தக்கூடிய உள்ளத்தை பெற்றவர்கள் மீது, அந்த உள்ளங்களின் மீது சத்தியமாக சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப முதல் நிலைக்கு நாம இருக்க முடியாட்டாலும் இந்த 2வது நிலையிலையாவது நாம இருக்கணும். 3வது ஒரு நஃப்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாரா தீமையை அதிகமாக செய்யக்கூடிய தன்மையுள்ள உள்ளம். தீமையை செய்யும் போது எந்த உறுத்தலுமே இல்லாம, நம்ம பார்க்கிறோமே இல்லையா சில பேரை, எந்த உறுத்தலுமே இல்லாமல் தவறை செய்வார்கள், எந்த பயமும் இல்லாமல் தவறை செய்வார்கள். யார் என்ன சொன்னாலும் யார் எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் அதை பொருட்படுத்துறதே இல்லை. இப்படிப்பட்ட உள்ளத்திற்கு பேரு நஃப்சுல் அம்மாரா. இந்த மாதிரி உள்ளமாக நம்முடைய உள்ளம் ஆகாமல் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப உளப்பரிசுத்தம் அப்படிங்கிறது இருக்கா இல்ல, இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. எல்லாத்துக்கும் அடிப்படை நம்முடைய ஈமானுக்கு இதுதான் அடிப்படை. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படுறதுக்கு இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படை. உள்ளமும் உள்ளத்தினுடைய எண்ணமும் சரியில்லைன்னா எல்லாமே வீணு. எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் எல்லாமே வீணு. உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ் சொல்றான் தொழுகை. நாம செய்யக்கூடிய இபாதத்துகள்லயே மிகச்சிறந்தது என்ன? தொழுகை. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. அல்லாஹ் சொல்றான் தொழுகை தான் சொர்க்கத்தினுடைய கீ, சாவி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது வைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். வைல் என்ற நரகம் இருக்கிறது. யாரு? ஒரு பக்கம் தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கும் அல்லாஹ் சொல்றான். ஒரு பக்கம் தொழுகை தான் வலதுக்குருல்லாஹி அக்பர், தொழுகை தான் நீங்க செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் மிகப்பெரியதுன்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகை தான் சொர்க்கத்தினுடைய சாவின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு பக்கம் சொல்லும் போது வைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தினுடைய திறவுகோலாக இருக்கக்கூடிய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவருக்கு எப்படி சாபம் கிடைக்கும்? அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து சொல்லுவான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பொடுபோக்காக நடந்து கொண்டவர்கள். பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகையை தொழுதவர்கள். அப்ப கல்புல பொடுபோக்கு இருந்தா, அடுத்தவர் பார்க்கணும், நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருந்தா,
தொழுகையால் வெற்றி பெற முடியாது. அந்த தொழுகை நம்மளை வயலுங்கிற நரகத்தை தான் கொண்டு சேர்க்கும். அப்போ இது ஒரு சின்ன உதாரணம் தான். எந்த காரியமாக இருந்தாலும், இபாதத்தாக அமலாக இருந்தாலும் கல்பு சரியா இருக்கணும். உள்ளத்தினுடைய எண்ணம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு நம்ம வெற்றி பெற முடியும். இது எல்லாவற்றையும் விட மேலா கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வந்துடுறேன். நதுருல்லான்னு ஒன்று இருக்கு. நதுருல்லா, அல்லாஹுடைய பார்வை. அல்லாஹுடைய பார்வை. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம போகும்போது ட்ரெஸ்லாம் பண்ணிட்டோம். வீட்டு வாசலுக்கு வந்து பார்த்தா ட்ரெஸ்ஸில் ஒரு இடத்துல பெரிய கரை இருக்கு அல்லது அழுக்கு இருக்கு. இப்போ நாம் என்ன செய்வோம்? ஒன்று அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உள்ளே போய் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வீட்டில் போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம்? வீட்டை விட்டு வெளியே வருவோம். காரணம் என்ன? ஏன் அப்படி செய்கிறோம்? 4 பேர் பார்ப்பாங்க. சட்டையில் இருக்கக்கூடிய கரையை 4 பேர் பார்ப்பாங்க. அந்த அழுக்க 4 பேர் பார்ப்பார்கள் என்பதற்காக வேண்டி நாம் அதை கலத்திட்டு மாற்றிட்டு வந்துடுறோம். அப்படிதானே? அப்போ மனிதர்களுடைய பார்வை நம்ம மேல படும்போது நம்முடைய உடல்லையோ நம்முடைய உடையிலையோ அழுக்குகளோ கரைகளோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு கவனமா இருக்கோம். நதுருல்லாங்கிற அல்லாஹுடைய பார்வை இருக்கா இல்லையா? அது நம்ம உடம்புலையோ நம்ம ட்ரெஸ்லையோ அது கிடையாது. அது நம்முடைய கல்பின் மீது இருக்கிறது. கல்ப அல்லாஹ் பார்க்கறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வ அம்பாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளிப்புற தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. பல் யந்துரு இலா குலூபிக்கும். உங்களுடைய கல்புகளை அல்லாஹ் பார்க்கான். கல்ப அல்லாஹ் பார்க்கான். அம்ராதுன் நுஃபூஸ், இமாம்கள் வந்து பட்டியலிடுறாங்க. அம்ராதுன் நுஃபூஸ், உள்ளத்தினுடைய நோய்கள். உள்ளத்திற்குன்னு சொல்லி சில நோய்கள் இருக்குது, உள்ளத்தினுடைய கரைகள். அப்போ தவறான சிந்தனைகள், தவறான குணங்கள், அடுத்தவங்களை விட நம்மளை உயர்வா நினைக்கிறது, அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, கஞ்சத்தனம் பண்றது, அதிகமா கோபப்படுறது, இதெல்லாம் அம்ராதுன் நுஃபூஸ், உள்ளத்தினுடைய நோய்கள், உள்ளத்தினுடைய கரைகள் இமாம்கள் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் அகற்றி அல்லாஹ் பார்க்கக்கூடிய, அல்லாஹுடைய பார்வைப்படக்கூடிய அந்த கல்பான அந்த இதயத்தை வந்து பரிசுத்தப்படுத்துறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா உயர்வுக்குமான அடிப்படை மூலதனம். அப்போ அந்த மாதிரி நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி தான் மஜ்லிஸுல் உலமா இந்த தர்பியாவை, தஸ்கியாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதற்கு நாம் என்னென்ன செய்யணும், அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஒரு விஷயம் ஹராம்னு தெரிஞ்சா அதை விட்டு விலகிடணும். ஃபர்லான கடமைகள்ல குறை வைக்காம அதுல சரியாக நடக்கணும். அதிகமா குர்ஆன் ஓதணும். மௌத்தை அதிகமாக சிந்திக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த இரும்பு எப்படி தண்ணி பட்டா துரு பிடிக்குதோ அதுபோன்று உள்ளங்களும் துரு பிடிக்கிறது, உள்ளங்களிலேயும் கரைகள் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் கேட்பாங்க, ஒமா ஜலா உஹா யா ரசூலுல்லாஹ், இரும்புல கரை பிடிச்சா துரு பிடிச்சா அதை எப்படி நீக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். உள்ளத்துல கரை பிடித்தால் அந்த கரையை அதை நாங்கள் எப்படி நீக்குவது, அது எப்படி நாங்கள் செய்யறதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது நபி அவர்கள் சொல்வார்கள், ذிக்ரு கஸ்ரத்தில் மௌத்தி வ திலாவத்தில் குர்ஆன். அதிகமா மௌத்தை நினைச்சு பாருங்க. 2வது குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். இது உங்களுடைய உள்ளத்தின் கரைகளை அகற்றும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் வஸாயிலு தஸ்கியத்துன் நஃப்ஸ், அதாவது வந்து நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள்னு சொல்லி அதில் நிறைய வழிமுறைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தர்பியாக்கள்ல அவைகள் வந்து தனி தலைப்பாக தரப்பட்டு உங்களுக்கு சொல்லி தரப்படும். அதனால மனசுல பதிச்சுக்கிடுங்க. 3 விதமான கல்புகள் இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் பாவத்தின் பக்கம் சாயாத, தவறுகளுக்கு பாவங்களுக்கு வளைந்து கொடுக்காத நஃப்ஸ், கல்பு, உள்ளம். 2வது மனிதன் என்ற அடிப்படையில மனோ இச்சை, ஒரு விஷயத்தை விரும்பி தவறு செஞ்சிட்டாலும் அதை நினைச்சு வருத்தப்படக்கூடிய உள்ளம், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உள்ளம். 3வது
எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் எந்த பயமும் இல்லாம எந்த சிந்தனையும் இல்லாம தைரியமா செய்யக்கூடிய உள்ளம். 3 விதமான உள்ளம் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை ஆக்குவானாக. குறைந்தபட்சம் 2வது நிலையையாவது நம்முடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் தருவானாக. பாவங்களை தேடி தேடி செய்யக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் ஆகுவதை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.